Hello friends, welcome to Sports All-Rounder YouTube channel. Semi-final first innings முடிச்சில்ல இந்தியா ரெஸ்ட்ரிக்ட் ஆஸ்திரேலியா 264 ஆல் அவுட் ஆயிட்டாங்க. இந்தியா நீ 265. ஹையஸ்ட் சேஸ் இதை மட்டும் சேஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்க இந்த டோர்னமெண்ட்ல சொல்றேன். ஏன்னா ஏற்கனவே பங்களாதேஷ் 231 ஃபார் 4 சேஸ் பண்ணாங்க இந்தியா. அப்புறம் பாகிஸ்தானுக்கு எதிராக 244 ஃபார் 4 எடுத்தாங்க 43வது ஓவரில். நியூசிலாண்டுக்கு எதிராக இந்தியா 249 தான் அடிச்சுது. ஸோ இது வரைக்கும் விளையாண்ட 3 மேட்ச்சில் 249 தான் இந்தியாவோட ஹையஸ்ட் ஸ்கோர். இப்போ 265 வேணும் ஜெயிக்கிறதுக்கு. என்னோட ப்ரிவியில் நான் சொன்னேன் 270 இஸ் வின்னிங் ஸ்கோரு. பாகிஸ்தானில் அடிக்கிற மாதிரி நீங்கள் ஹைதராபாத்தில் அடிக்கிற மாதிரிலாம் எக்ஸ்ட்ரா 300 எதிர்பார்க்காதீங்க. 260 270 கிட்ட தான் வரும். என்ன தான் அட்டாக் பண்ணாலும் அப்படி தான் வரணும். அதுக்கேற்ற மாதிரி தான் வந்தது. டாஸ் ஜெயிச்சு பேட்டிங் எடுத்துக்கிறேன்ட்டார் ஸ்டீவ் ஸ்மித்து. வெரி குட் டெசிஷன் தான். ஏன்னா வெயில் பயங்கரமாக கொளுத்துது வேறு. ஸோ இப்போ வந்து செமிஃபைனல்னால ஒரு 15 ரன் ஆட் பண்ணிங்க. அந்த ப்ரெஷர் ஒன்று இருக்கும். சும்மா சொல்லலாம் ப்ரெஷர்லாம் ஒன்றும் இல்லைன்னு. கண்டிப்பாக அந்த ப்ரெஷர் இருக்கும். இப்போ 264 இருக்கணும். 265 இந்தியா நீட். தெர் இஸ் நோ மிச்சல் ஸ்டார்க், பேட் குமின்ஸ், ஹேசல்வுட், ஸ்டோனிஸ் இவங்களாம் இல்லை. இவங்க எல்லாமே இந்த யங் போலிங் அட்டாக் எதிராக நீங்கள் அதை எடுக்கலைன்னா யூ டோன்ட் டிசர்வ் டு பி இன் ஃபைனல். சேஸ் பண்ணணும். ஏன்னா அவங்க போலிங் அட்டாக் ஒன்றும் எக்ஸப்ட் ஜாம்பா யாரும் த்ரெட்டனிங் மாதிரி தெரியல, பார்ப்போம். ஆனால் அவங்க ஃபீல்டிங்லாம் கெத்தாக இருக்கும், உங்களுக்கு தெரியும். இதில் ஒரு பியூட்டி என்னென்னா பங்களாதேஷும் ஆல் அவுட் பண்ணிட்டாங்க, பாகிஸ்தான் ஆல் அவுட் பண்ணிட்டாங்க, ஆஸ்திரேலியா ஆல் அவுட் பண்ணிட்டாங்க. நியூசிலாண்டுக்கு எதிராக 9 பேர் அவுட் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 40 விக்கெட்டில் 39 பேர் அவுட் பண்ணியிருக்கோம். காத்தால ப்ரிவியூலே சொல்லியிருந்தேன் இந்தியா போலிங் இஸ் நோ வரி, பேட்டிங் தான் வரின்னு. போலிங் டூயிங் வெரி வெல்னு அதோட உதாரணம் தான் இப்போ நான் சொன்னது. எனிவே வெரி ட்ரை பிச்சு, நியூ பிச்சு. மொத்தம் 5 சர்ஃபேஸ் வந்து 5வது சர்ஃபேஸில் தான் விளாண்டாங்க. ட்ரையாக இருந்தது பார்க்கும்போதே. நாட் யூஸ் தான் ஃபஸ்ட் டைம் நம்ம டோர்னமெண்ட் விளாட்றாங்க. டிராவல்ஸ் ஹெட் ஃபஸ்ட்டு 11 பாலில் 1 ரன் தாங்க எடுத்தார். அதுக்கப்புறம் பிக்கப் பண்ணார் செட் ஆனதுக்கப்புறம். அடுத்த 8 பாலில் 25 ரன் அடிச்சார். ஷமியை லைனாக 3 4 அடிச்சார். ரோ எக்ஸ்ட்ரா கவர் ஒன்று, இன்சைட் எட்ஜ் ஆனது ஒன்று, பேக்வர்ட் பாயிண்டில் ஒன்று பளிச்சுன்னு அடிச்சது. பட் he got out. வருண் சக்கரவர்த்தியோட 91.3 கிலோமீட்டர் தான் வந்து அந்த ஸ்பீடு, அந்த பால். டிராவல்ஸை லவ் பண்ண போனார், குடன் கனெக்ட் ப்ராப்பர்லி. லாங் ஆஃபில் சுப்பன் கில் கேட்ச் பிடிச்சார், அவுட் ஆகிட்டார். டிராவல்ஸ் ஹெட் 39 ஆஃப் 33 பால்ஸ், 5 4 2 விக்கெட். செகண்ட் விக்கெட் பார்ட்டிஷிப் 50 ரன்ஸ் ஆயிடுச்சு. டிராவல்ஸ் ஹெட் ஸ்டீவ் ஸ்மித் இது சொல்கிறேன். 1 down வந்திருந்தார். நான் முதலே சொன்னேன் வருண் சக்கரவர்த்தி முதலே கொண்டு வந்துருங்க பவர் பிளேயில் டிராவல்ஸ் ஹெட் அவுட் பண்ணேன்னு. ஒருவேளை முதலே வந்திருந்தா கூட ஒரு அவுட் ஆகிருப்பேன். ஏன்னா 10 ஓவருக்கு அப்புறம் தான் வந்தார் வருண் சக்கரவர்த்தி. வந்து நான் 2வது பால்ல அவுட் பண்ணிட்டார் பாருங்க ஒரு டிராவல்ஸ் ஹெட்டை. இவங்களை பார்ட்னர்ஷிப் இன்னும் ரெகுலராக இன்னும் பஞ்சா விக்கெட்ஸ் விழவே இல்லை. இன்னும் லைனாக டமால்னு விக்கெட் விழாமல் 3rd விக்கெட் 56 ரன் லபுஷான் கூட. அப்புறம் 4th விக்கெட் 34 ரன் ஜோஸ் இங்கிலீஷ் கூட. ஸ்டீவ் ஸ்மித் சொல்கிறேன். 5th விக்கெட் 54 ரன் அலெக்ஸ் கேரி கூட. ஸ்டீவ் ஸ்மித் வி நோ. அகெயின் ஐம் டெல்லிங் யூ, ப்ரிவியூல சொன்னேன் இந்த மாதிரி பிச்சு டெய்லர் மேட் ஃபார் ஸ்டீவ் ஸ்மித். பர்ஃபார்ம் பண்ணால் அதே மாதிரி பர்ஃபார்ம் பண்ணிட்டாரு. 73 ஆஃப் 96 பால்ஸ். அடிக்க போய் தான் அவுட் ஆனார். ஃபுல் டாஸ் பாலில் இ கேம் அவுட் ஆஃப் த கிரீஸ். பொதுவாக அந்த மாதிரிலாம் வரவே மாட்டார் வெளில. அது 51 மேட்ச்சில் அவுட் ஆனது இருப்பீங்க. அது ஃபுல் வெளில வந்தனால ஃபுல் டாஸ் ஆகிடுச்சு. பால் போல்ட் ஆகிட்டார். எட்ஜ் ஆகிருந்தா 4 போயிருந்திருக்கும். ஐ காட் அவுட். இல்லைன்னா இன்னும் 20-25 ரன் எக்ஸ்ட்ரா எடுத்திருப்பாங்க அவங்க. 73 ஆஃப் 96 பால்ஸ், 4 4 1 6. கண்டினியூஸாக ரன் பால் இருக்கிறதாகட்டும், ரொட்டேஷன் ஆஃப் ஸ்ட்ரைக் அந்த எண்டில் இருக்கிறவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது நீட்டாக கொண்டு போனார். கிளச்சஸ் ஆஃப் விக்கெட் வில்ல, அதான் ரொம்ப முக்கியம். எல்லாமே 50 ரன் 30 நாள் அப்படியே பார்ட்னர்ஷிப் போயிட்டே இருந்தது. அவர் ஹோல்டிங் பண்ணி ஒரு எண்டு ஹோல்டு பண்ணி ரன்னிங் பிட்வீன் த விக்கெட் அந்த வெயிலில் பிரமாதமாக விளையாண்டார் ஸ்டீவ் ஸ்மித். அலெக்ஸ் கேரி அதை கண்டினியூ பண்ணார். அலெக்ஸ் கேரி டிட் நாட் அலோவ் பாலர் டு செட்டில். பால்லையே கேப்டனே செட்டில் பண்ண உள்ள பயங்கரமாக ஃபீல்ட்ஸ் பிளேஸ் பண்ண வேண்டியதாச்சு. ஃபீல்டு மாற்றங்கள் ஃபீல்டில் சேஞ்ச் பண்ணுறதாகட்டும், போலிங் சேஞ்ச் பண்ணுறதாகட்டும், பல காம்பினேஷன் ட்ரை பண்ணார். அஸ்டார் ஒரு 61 ரன் 57 பால். ஆமாம் 8 4 1 6 ரன் அவுட்டு. ஸ்ரேயஸரோட டைரக்ட் ஹிட் வந்து பட்டுச்சு. இல்லைன்னா ரன் அவுட் ஆகலைன்னா இன்னும் ஒரு அடிச்சிருப்பார். ஏன்னா அவர் அந்த மாதிரி பிரமாதமாக விளையாண்டுருந்தார். மோர் தென் ரன் பால் விளையாண்டார். மேக்ஸ்வெல் வெரி பிக் டிசப்பாயின்மெண்ட். எதுக்கு அவர் இன்னும் டீமில் வச்சுருக்காங்க தெரில. நான் வேறு கவனம் மேக்ஸ்வெல் சொன்னேன், அது ஸ்மித்துக்கு சொல்லியிருக்கணும் பேருக்கு கவனம்னு. ஏன்னா 6 ரனில் ரேஷ் ஷாட்டுங்க. ஒரு ஃபர்ஸ்ட் பால் 6 அடிக்கிறீங்க, அவர் விளாட்றீங்க அக்சர் பட்டேல். அடுத்த பால் எக்ஸ்போசிங் ஆல் 3 ஸ்டம்ப்ஸ் அண்ட் புல் பண்ண போகிறாரு. கிளீன் அப் போல்ட் அக்சர் பட்டேல். லெஃப்ட் ஆஃப் ஸ்பின்னர் 6 ரனில் அவுட் ஆகிட்டார். அப்புறம் 40 ஓவரில் 213. கடைசி 10 ஓவரில் 51 தான் அடிக்க முடிஞ்சது. நேதன் எலிஸ் வேறு கடைசியில் வந்து ஷமியெல்லாம் போட்டு ஒரு 6 அடிச்சார். அதனால் ஸ்கோர் அப்படி இப்படி தடி வந்துன்னு வச்சுங்களேன். நெவர்தலெஸ் த வெரி குட் போலிங் பர்ஃபார்மன்ஸ். இப்போ பேட்ஸ்மேன் கையில் தான் இருக்குது. ரோஹித் சர்மா, கில், விராட் கோலி, ஸ்ரேயஸ் ஐயர். சீக்கிரமே ஜடேஜாக்கெல்லாம் பேட்டிங் வந்தோன்னா நல்லா இல்லைன்னு அர்த்தம் பேட்டிங். ஸோ தே ஹாவ் டு ஸ்கோர் திஸ் ரன். ஏன்னா அவங்ககிட்ட போலிங் அட்டாக் பாருங்கள். பென் டுவாரஷிஸ் அவர் லெஃப்ட் ஆம் பாஸ் பாலரு, புதுசு தான் அவர் சினாரியோக்கு. ஸோ ஆஸ் நேதன் எலி சிஎஸ்கே பிளேயர் வர ரைட் ஆம் பாஸ் பாலர். ஜாம்பா இருக்கார் லெக் ஸ்பின்னர். தன்வீர் சாங் அவரு லெக் ஸ்பின்னர், புதுசாக விளையாட போகிறார் இப்போது. அவர் ஒரு லெக் ஸ்பின்னர். அப்புறம் இந்த கூப்பர் கொன்லி முதல்ல சொன்னா இல்லையா, அவர் ஆல்ரவுண்டர் லெஃப்ட் ஆம் ஸ்பின்னர் வேறு. பாக்கி 10 ஓவர் வந்து மேக்ஸ்வெல், லபுஷன், ஹெட், கூப்பர் இந்த 4 பேர் சேர்ந்து தான் போடணும். ஏன்னா 4 ரெகுலர் பவுலர்ஸ் தான் இருக்காங்க. அந்த 4 ரெகுலர் பவுலர் யாராவது ஒருத்தர் கட்டி கொடுத்துன்னா நிறைய பார்ட் டைம் பவுலர்ஸ் போட வேண்டியிருக்கும். ஆப்ஷன் 8 ஆப்ஷன் இருக்குது ஆஸ்திரேலியா கிட்ட. பட் யாருமே மெனேசிங் ஐயோ மிச்சர் ஸ்டார்க்கா ஐயோ கமின்ஸ் அப்படி இல்லை.
தே ஷுட் ஸ்கோர் திஸ். இதை சேஸ் பண்ண முடியலன்னா வி டோன்ட் டிசர்வ் டு பி இன் ஃபைனல். அப்படி தான் சொன்னோம். ஷமி 3 for 48, வருண் சக்கரவர்த்திக்கு 2 for 49, அக்சர் பட்டேலுக்கு 1 விக்கெட்டு, ஜடேஜாக்கு 2 விக்கெட்டு, ஹார்திக் பாண்டியா கடைசி ஓவரில் 1 விக்கெட் எடுத்தார். அண்ட் குல்தீப் யாதவுக்கு விக்கெட் கிடைக்கல. மொத்தத்தில் இதுதான் ப்ரீவியில் சொன்ன மாதிரி 270 வரைக்கும் சேஸ் பண்ணலாம். இப்போ 265 தான் வேணும். வி ஹவ் டு வெயிட் அண்ட் சி. ஹையஸ்ட் சேஸ் ஆகும் இவங்க இந்தியாவுக்கு இந்த டோர்னமெண்ட்டில். ஏன்னா ஃபஸ்ட்டு 3 சொல்லிட்டேன் இல்லையா, பங்களாதேஷ், பாகிஸ்தான், நியூசிலாந்து என்ன ஆச்சுன்னு. நாளைக்கு தான் சவுத் ஆஃப்ரிக்கா வர்சஸ் நியூசிலாந்து. அங்கே ஜெயிக்கிறவங்க கூட விளையாடணும், இன்றைக்கி ஜெயிக்கிறவங்க பார்க்கலாம். 198 and 205 இது 2 தான் ஸ்மித்தும் மேக்ஸ்வெல் பக்கத்தில் அவுட் ஆனது. மற்றபடி தெர் வாஸ் ஆல்வேஸ் அ பார்ட்னர்ஷிப். பில்டப் பண்ணிகிட்டே போனாங்க பார்ட்னர்ஷிப்பை. அது ரொம்ப முக்கியம். 50 ஓவர் மேட்ச்சில் யூ நீட் பார்ட்னர்ஷிப். அண்ட் திஸ் இஸ் ஹவ் ஐ பிளே அப்படின்னு கேட்ச் குத்துட்டு போகாமல் ஸ்டீவ் ஸ்மித்து நல்லா விளையாண்டார். பார்க்கலாம் இந்த போலிங் அட்டாக் எதிராக இந்தியா எதிராக ஷூட் செயில் த்ரூ. வில் சி எந்த அளவுக்கு ரோஹித் சர்மா ஓப்பனிங் கொடுக்க போகிறான்னு நம்ம பார்க்கணும். ரேஷ் ஷாட்டெல்லாம் ஒன்றும் விளையாடாதில்ல. சிங்கிள் டபுள் சிங்கிள் ஆல் அவுட் ஆகலனாலே ஜெயிச்சிருவோம் நம்ம. அது அவங்களுக்கு நல்லா தெரியும். பார்ப்போம். ஹையஸ்ட் சேஸ் இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி தான் சொன்னார் துபாய். பார்க்கலாம். இப்போ அதோட ரிவ்யூ எடுத்து நம்ம வரேன். பரிபத்து பண்ணி லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.